பவுல் தன்னுடைய ஊழிய பாதையிலே அநேக இடங்களுக்கு சென்று உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்து இயேசுவுக்காக ஊழியம் செய்தார். அவரின் ஊழிய பாதையில் அநேக இன்னல்களை அவர் சந்தித்தார். பிலிப்பு பட்டணத்திலே பவுல் தேவனுடைய இரட்சிப்பின் ஊழியத்தை அறிவித்துக் கொண்டிருக்கும் போது லீதியாள் என்னும் ஸ்ரீயும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண் தன் எஜமானர்களுக்கு மிகுந்த லாபத்தை உண்டாக்கி கொண்டிருந்தார். பவுல் அந்த ஆவியை அவளை விட்டு போகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிட்டார். உடனே அந்த ஆவி அவளை விட்டு புறப்பட்டு போயிற்று. இதனால் அந்த எஜமானர்கள் தங்கள் வருமானம் நின்று போயிட்டே என அறிந்து பவுலையும் சீலாவையும் பிடித்து, ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத தகாத முறையை நமக்கு போதிக்கிறார்கள் என்று சொல்லி அதிகாரிகளிடம் ஒப்புவித்தார்கள். ஜனங்களும் பவுலுக்கு விரோதமாக எழும்பினார்கள். உடனே அதிகாரிகள் அவர்களை அநேக அடி அடித்து சிறைச்சாலையிலே அவர்களை பத்திரமாக காக்கும்படி சிறை காவலனுக்கு கட்டளையிட்டார்கள். உட்காவலறையில் அவர்களை அடைத்து அவர்களை கால்களில் தொழு மரத்தில் மாட்டி வைத்தார்கள். நடு ராத்திரியிலேயே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி கொண்டு தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது என்ன ஒரு ஆச்சரிய நிகழ்வு! இயற்கைக்கு அப்பாற்பட்டது. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிரும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் தூக்கத்தை விட்டு எழும்பி சிறைச்சாலை கதவுகள் திறந்திருப்பதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என நினைத்து பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். உடனே பவுல் மிகுந்த சத்தமிட்டு, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் இங்கே தாம் இருக்கிறோம் என்றார். உடனே அவன் பவுலும் சீலாவுக்கு முன் நடுங்கி விழுந்து, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். உடனே பவுல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றார். உடனே அவனும் அவர்களுடைய அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். பவுல் மற்றவர்களின் காயங்களை கழுவினார், அவர்களுக்கு போஜனம் கொடுத்தார். சிறைச்சாலைக்காரன் தேவனிடத்திலே விசுவாசமுள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தான். பொழுது விடிந்த பின் அடுத்த அதிசயம் நிகழ்ந்தது. அதிகாரிகள் அந்த மனுஷனை விட்டுவிடுங்கள் என்று சேவகரிடம் சொல்லி அனுப்பினார்கள். இதை சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு அறிவித்து, சமாதானத்தோடைய போங்கள் என்றார். உடனே பவுல், எங்களை வெளியரங்கமாக அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது இரகசியமாக விடுதலை ஆக்கிறார்களா? அவர்களை வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடச் சொல்லும் என்றார். சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு சொன்னார்கள். உடனே அதிகாரிகள் அவர்கள் ரோமர் என அறிந்து பயப்பட்டார்கள். உடனே வந்து அவர்களுடன், அதாவது பவுலுடன் தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். பவுலோடு கூட இருந்த கர்த்தராகிய இயேசு நம்முடன் இருக்கிறார். அவர் நம்மை அதிசயமாக காத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.